இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசிய வழக்கில் மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் சென்ற சைபர் கிரைம் போலீசார் ஆதீனத்திடம் 20 நிமிடங்களுக்கு மேலாக விசாரணை செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள் என்ன? வணக்கம். உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக இரண்டாவது முறையாக இன்று மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தற்போது மதுரை ஆதீன மடத்திற்குள் மதுரை ஆதீனம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. 20 நிமிடம் நடைபெற்ற இந்த விசாரணை முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக விசாரணை அதிகாரி பத்மகுமாரி தெரிவித்துள்ளார். விசாரணையில் பெறப்பட்ட தகவல்கள் நீதிமன்றத்தில் காவல்துறையினால் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே அடுத்த விசாரணை குறித்து தெரிய வரும் எனவும் தெரிகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு மதுரை ஆதீனத்தில் 293வது மதுரை ஆதீனம் ஸ்ரீ அரகர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய சுவாமிகள் முடிசூடப்பட்டு பல்வேறு சைவ சமய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சென்னையில் காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்ற போது உளுந்தூர்பேட்டை பகுதியில் சாலையில் மற்றொரு கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. தன்னை சிலர் கொலை செய்ய முற்பட்டதாக கூறி மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு வைத்திருந்தால் அதில் குறிப்பாக குல்லா மற்றும் தாடி வைத்த நபர்கள் கொலை செய்ய முயற்சியதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற விபத்து குறித்து சிசிடிவி காட்சியை காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டது. தவறான தகவல்களை மதுரை ஆதீனம் தரப்பில் வெளியிடுவதாக கூறி அறிக்கை வெளியிட்டனர். வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மன மோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதீனத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை எழும்பூர் அருகே உள்ள அயனாவரத்தை சேர்ந்த நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் அளித்த புகாரின் கீழ் சென்னை கிழக்கு மண்டலம் சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த தேசிய பரமாசேரர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். அப்போது மதுரை ஆதீனத்திற்கு 60 வயதிற்கு மேலானதால் நேரில் ஆஜராக கட்டாயமில்லை, காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் எனவும் காவல்துறையினர் விசாரணை குழுக்கு ஒத்துழைப்பு முழு அளிக்க வேண்டும் எனவும் ஆதீனத்திற்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் நீதிபதிகள் வழங்கி உத்தரவிட்டனர். இதையடுத்து ஜூலை 20ஆம் தேதி அன்று மதுரை தெற்காவணி பகுதியில் உள்ள மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் வருகை சென்று சென்னை கிழக்கு மண்டல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.